சொல்றாங்க விவாதத்து 3 வகைங்கிறாங்க. அந்த விவாதத்து 3 வகையில என்ன முதல் வகை என்ன? நம்ம செய்தா நன்மை. செய்தா நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நான் அந்த அந்த அமல் செஞ்சிருக்கேன், இந்த அமல் செஞ்சிருக்கேன், அல்லாஹ் நன்மையை தந்துருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம அமல்கள். 2வது வகை நம்ம அமல் செஞ்சோம்னா அல்லாஹ் சொர்க்கம் தருவான். நம்ம பாவத்தை மன்னிப்பான். சொர்க்கத்தை தந்துருவான் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்போடு செய்கிற அமல் விவாதத்து. 3வதாக எப்படிப்பட்ட அமல்டா, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு வேணுங்க எல்லாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்கிற அமல். அப்போ இந்த 3 வகை விவாதத்தில் நம்ம எந்த வகையான விவாதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் செஞ்சோம், இனிமேல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நாமளே ஒரு கணக்குக்கு வரணும். ஏன்னா நம்ம திருந்தாத வரை யாராலையும் நம்மளை திருத்த முடியாது. நம்ம பெண்களை பொறுத்தளவில் சீக்கிரம் எதையும் நம்பிடுவோம், அதே நேரத்தில் சீக்கிரம் எதையும் மறுத்துருவோம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியது, யா அல்லாஹ் உன் பொருத்தம் எனக்கு கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிடும், சொர்க்கமும் கிடைச்சிடும், நன்மையும் கிடைச்சிடும். அப்போ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நம்ம எந்த ஒரு அமலையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாருடைய அமலும் எதுவும் அல்லாஹ்வின் பொருத்தம் இல்லாட்ட கிடைக்காதுங்கிறாங்க. அப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? ஆமாம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் நானும் சொர்க்கம் செல்ல முடியாதுன்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும், யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் எனக்கு வேணும், யா அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் எங்களுக்கு வேணும், யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அமலை பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம துல்ஹஜ் பிற ஒன்னன்னைக்கு நம்ம இருக்கோம். இப்போ இந்த துல்ஹஜ் பிறையில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் வருஷம் சொல்கிறது தான், நீங்களும் வருஷம் கேட்குறது தான். அல்லாஹு தாலா நமக்கு சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும். இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுடைய சூறாவை ஓதுறது சிறந்து, சூரத்துல் ஹஜ்ஜுன்னு இருக்கு இல்லையா, அந்த சூறாவை நம்ம இன்னைக்கு ஓதுறது மிக மிக சிறப்பாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை ஓதி அனைவரும் பலன் பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. இப்போ நம்ம நினைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்துட்டோம், ஒரு சிலர் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்துட்டோம்ல, வந்த பிறகு என்ன நினைக்கிறோம், நம்ம ஹஜ்ஜு 5 கடமையும் நிறைவேற்றிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் இனிமேல் என்ன இருக்குது, நம்மளுக்கு கபரு தான் இருக்குது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நேரத்தில் என்கிட்ட கொண்டாந்து என்னுடைய குடும்பத்தார் ஒரு 2 லட்சத்தை கொண்டாந்து 1 லட்சத்தை கொண்டாந்து கையில் கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு கபரு தான் இருக்குது, எனக்கு காசு வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன் இல்லையா? அப்போ அந்த பணம் வேணும்னு நினைக்கிறேன் இல்லை. அப்போ அந்த பணத்தை எல்லாம் தரக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு அமல் இல்லாமல் கொடுத்துட்டா, பாவ மன்னிப்பு இல்லாமல் கிடச்சிட்டா, எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு சரியாக இருக்காதே. அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுபவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியும் கடக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்னா எந்த நொடியில் நம்மளுக்கு மரணம் வருங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நம்மளுக்கு பல தியாகங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை தந்திருக்கான். துல்ஹஜ் மாதம்ங்கிறது சாதாரணம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுத்தாங்க, மகனை கொண்டு கொடுக்க போனாங்க, அல்லாஹ் காப்பாற்றிட்டான், ஆடை கொடுத்துட்டான். நம்ம நினச்சிருக்கிறது பூரா இது தானே, அதுக்குள்ளே உள்ள தியாகங்கள், அந்த ஹாஜராமா கிடைச்ச அவங்க காட்டின பொறுமை, அந்த தந்தைக்கு அடிபணிஞ்ச மகன், இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து அல்லாஹு தாலா ஒரு பெண்மணியின் ஓட்டத்தை கியாமத்து நாள் வரைக்கும் பெண்கள் ஓடாமே நன்மையை வாங்கிக்கங்கன்னு சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்ற அமல் ஒன்று இருக்குன்னா அது ஹஜ்ஜில் போய் தான் நம்ம செய்ய முடியும். அது செய்யலாம் செய்ய முடியும், வேறு எங்கேயும் நம்ம செய்ய முடியாது. உலக ஆண்கள் எல்லாரும் ஓட விட்டு பெண்களை யாரும் இங்கே ஓடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை, அந்த ஹாஜராமாவுடைய பொறுமை, அந்த தவிப்பு, அந்த பாலைவனத்தில் கணவர் விட்டுட்டு போனால் கூட ஏறப்பு என்னையை காப்பாற்றுவாங்கிற அந்த இஹ்லாஸ், கியாமத்து நாள் வரைக்கும் வற்றாத நீர் ஊற்ற ஒரு பச்சை குழந்தையுடைய காலில் அல்லாஹ் தந்து அதை 63 நோய்களுக்கு நிவாரணமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கான். ஒரு 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 மிடரு தண்ணி ஜம்ஜம் தண்ணியை நம்ம குடித்தோம்னா 63 நோய் நம்மளை விட்டு போகுதான். சுபஹானல்லாஹ். அப்போ நம்மளுக்கு அப்படி போகிற நோய் எதுக்கு நம்மளுக்கு நோய் நம்ம சொல்கிறோம்? நம்மளுக்கு அதை குடிச்சு நம்ம கால் வலி போகலையே, குடிச்சு நம்மளுக்கு அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறோமே, என்ன நம்ம இஹ்லாஸ் குறைபாடு, அதுதான் காரணம். இப்போ ஜம்ஜம் தண்ணி குடிச்சு எனக்கு இது குணமாகலை நம்ம சொல்லும்போது என்ன ஆயிடுது, நம்மளுடைய பாவத்தை நினைக்கக்கூடியவர்களாக இருக்கும்.